நன்றி நன்றி. கல்வி கடலை கடைந்து அமுதெடுத்து நல்விருந்தாக நாட்டிற்கு அளிக்கும் கல்வி வாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த பணியாக கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இறைத்து நடிக்கும் நமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூடியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல்கண் வணக்கத்தை வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமல்ல செய்வது என்பது எளிதல்ல. சொல்லதாரி முழுநீரும் சாரம் தன்னை சேர்ந்தால் குலமன்றிய கொள்வதனால் குலைகடல் வெறுப்பதுண்டோ புலவர தொல் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நிலமன்றிய கொள்வதனால் நெவிழ்வரும் பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை போய் கலக்கும் பொழுது அதை தன் இனம் என்று முறைவினர் என்றும் ஏற்றுக்கொள்கிறதை தவிர விட்டு விடுவதில்லை. அதுபோல பெரியோர்களாய் உங்களிடத்தில் சிறைய விரித்து பறந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பொருள் குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் நண்படினும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தோரையும் அன்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் எத்தொழில் செய்தாலும் எம் குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனின் அருளாசை பெற வேண்டும். முருகனே, செந்தில் முதல்வனே, மோயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை மகன் நம்பியே, நின்னுடைய தண்டைக்காலை எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேந்தன் கொற்றவன் நம்பிக்கும் தங்கை மோகினியாளுக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்படவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இடம்பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயுள்ள முருகப்பெருமானை இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வணங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. சேதியை நான் கேட்டேன் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன்
இனிமையான வாசிப்பு தகுந்தவாறு அருமையாக ஒளி அமைப்பகம், அந்த ஒளி அமைப்பகம் அமைத்து கொடுத்த அன்புள்ளவர்களுக்கும் கைதட்டி உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கம். முருகனை வணங்கிவிட்டாலும் அவரது அன்னையாக ஊர்கோர் அவதர்மை தோற்றமளிக்கும் மாரி காளி நீலி திரிசூழி ஆத்தாழை எங்கள் அங்கமெல்லாம் புத்தாழை மாதுளம்பு நிறத்தாழை புவியடங்க காத்தாழை அன்னை இமயவழை ஓம்கார ரூபினியே ஓம் சக்தி பராசக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பால் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்தேன் கலைவாணியின் பற்பாதங்களை பணிந்துவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. கனியமுதே கருணை கடலே துணை நீ சுந்தரேசர் மகிழும் மகிழே கடம்பவன கோயிலே மாதவன் போற்றும் எழிலே பதமலத்தனை பணிந்தோமே
சிறப்பாக நாடகத்தை ஏற்பாடு செய்த அன்பு அண்ணா இம்மண்ணின் மைந்தனை சேர்ந்து இன்னைக்கு தான் முத சந்திக்கிறோம். நம்ம முதல் சந்திப்பு எவ்வளவு வேகமா கோபமா சரியா இருக்குன்னு சந்திக்கக்கூடிய நேரத்தில் பார்ப்போம். அதனால இப்ப அவருக்காக எங்க அப்பா தண்ணியில மேகத்தை தூதி விட்டா தேசமாறி போகமானு தாகமுள்ள மச்சானே தண்ணிய நான் தூது விட்டேன் தண்ணிக்கும் இந்த கண்ணி தந்தனுக்கும் எண்ணிக்க குறையாம எப்ப வந்து தரப்போற நீ எப்ப வந்து தரப்போற அண்ணன் தம்பி அப்பா இவங்க இல்லாம அது கொடுப்பாங்க. யாரு அவங்க 3 பேரும் உங்களுக்கு அண்ணன் தம்பி? அவர் அண்ணன், நீங்க அண்ணன், இவங்க 2 சித்தப்பா பெரியப்பா. நீங்க வந்து எனக்கு அத்தாச்சி வேணும். தங்கச்சிடா, சொந்த பெரியமா மகடா. பச்சை மண்ணு போய் சொல்லுமா? அங்க இருந்து நீ கூட்டிட்டு வந்திருக்கதான் 10 ரூபா கொடுத்து கை தட்டணும்னு இந்த வசனத்துக்கு. ஊருக்கு 4 பேர்த்த கூட்டிட்டு வந்துறியா? இந்த மாதிரி நான் சொன்னா நீங்க கை தட்டுங்கன்னு, அப்படித்தானே அண்ணே? இந்த இடத்துல பாட்டுல பெண் மகள் கொடுப்பது போலதான் வரும். ஓ, பெண்கள் கொடுக்கணுமா? சரி வாங்க, 2 அரை கொடுப்பேன் முருகனுக்கு. நீங்க அடிச்சா எனக்கு மல்லிகை பூட்டை எரிஞ்சது மாதிரி. மானம் கெட்டவனுக்கு கொஞ்சம் கூட தோசை இல்லையா? உதுத்தாச்சுல அது என்னமோ நீ உதுத்தவன் தான். முருகப்பெருமானுக்காக நான் அவனுக்காக காத்திருக்கேன். எப்பொழுதும் வேலேந்து இங்க வர வேண்டும், அவனை நான் கட்டி ஆற தழுவ வேண்டும் என்று அவனுக்காக வரவே நீ காத்திருக்கேன். முருகா, வேலோட வந்தாலும் சரி, வேனோட வந்து என்னை கூட்டிட்டு போனாலும் சரி, 5:30க்கெல்லாம் கூட்டிட்டு போகணும் முடிவோட இருக்கணும். காலையில் மாட்டு வண்டி ரேசுடா. ஓடுகிற தண்ணியிலே நான் உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்து சோசே நேத்திரம் பழுதா என்னமா வராரன் பாகல. ஓடுகிற தண்ணியிலே உரசி விட்டேன் சந்தனத்தை சேர்ந்து சோசேலையோ செவந்த மச்சானத்திலே ஓட கொண்டு நான் எழுதி ஓட விட்டேன் தண்ணியிலே செவந்த மச்சா கைகளிலே.
பக்கம் மேடம். அம்மா 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 நான் பாடுறது ஒரு பாட்டா இருக்கு, நீங்க பாடுறது ஒரு பாட்டா இருக்கு. எப்படி நான் பாடுறது மாதிரி தானே வாங்கி பாடணும். நான் அதே பாட்டு தான் பாடுறேன். இல்லை நீங்க வேற பாட்டுல பாடுங்க. நான் அன்னைக்கு இல்லைன்னு பண்ணா நீங்க வேற மாதிரில பாட்டு பாடுவீங்க. நீங்க வேற மாதிரி போனீங்க. அப்ப வேற மாதிரி போடுவீங்களா? அம்மா நீங்க வலிகாம போட்டி தானே பாட மேடம். வேற ஒண்ணும் இல்ல, நாரதர்கிட்ட பேச்சுல போட்டி வச்சுக்கோங்க. சரி. என் மச்சான் பாலச்சந்தர்கிட்ட பாட்டுல போட்டி வச்சுக்கோங்க. அப்படியா? நான் பாடுற பாட்டு நீங்க பாடக்கூடாது, நீங்க பாடுற பாட்டை நான் பாட மாட்டேன். பாட மாட்டேன். அப்ப இதுக்கு அதுதான் நானும் சொல்லிக்கிறேன். அப்ப இது பேர் என்ன? போட்டி. ஆமா போட்டியலா? அப்ப நீங்க பாடின பாட்டை மாமா பாடக்கூடாது. ஆமா. அவர் பாடின பாட்டை நான் பாட மாட்டேன். அப்ப நான் வாசிக்கிற மாதிரி நீங்க வாசிக்க கூடாது. அப்படி வாசினா வேற மாதிரி போயிடும்டா. இலவச மக்காவை
அது ஊசி குத்துற போது உங்களை நினைச்ச தூக்கம் போச்சு போச்சு ஊத குளிரும் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நினைச்ச தூக்கம் போச்சு போச்சு உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே போய்கிட்டே இருக்கு. நன்றி நன்றி கொட்டியை நுறுக்கி போடுவேன். செவத்த மச்சான் எவ்வளவு ஒரு அழகா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை விடுத்துப்பட்டு வேம கருத்த பிள்ளை கண்களில்ன்றீங்க. நீங்க சொல்றது நியாயம் தான் மேடம். நான் முருகப்பெருமான சொன்னேங்க. இல்ல நீங்க செவத்த புள்ள நெத்தியில சொல்றது சரிதான். ஆனா காலையில தான் தெரியும் பெயிண்ட் எல்லாம் அழிச்ச உடனே இல்ல வந்திருக்கிற எல்லாத்தையும் பாருங்களேன். நீங்க ஒரு மொழி சொல்ல என்ன மொழி? அண்ணே அண்ணே நீங்க எனக்கு அண்ணே அண்ணே சொல்றது அவரே சித்தப்பா. அது என்ன 3 பேர் அப்படியே ஒளி விளக்கு உங்க கூடலாம் எப்படி இருக்கு? வள்ளியார் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு மகள் சக்தி பாறை அவர்களுக்கு விழாக்கம் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவப்படுகிறார்கள். அத்தாச்சி அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. தங்கச்சினா பக்கி பையில
எங்க நாட்டுல எல்லாம் அப்படிதான் சொல்லுவோம். எப்படி பெருமாமலையா? ஆமா. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு அண்ணா அவர்களுக்கும் எமது சார்பிலும் எமது கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி கிடந்த வணக்கம். காலத்தை நேர்த்தி மனு செலுத்த நடக்க வேண்டும், காலம் வந்து நடக்காதவன் கோழி இழந்த குரங்கு கொப்பாக நடப்பார் என்று சொன்னார். அந்த தன்மையிலே முருகனை நினைத்துக் கொண்டே இருந்தாலும் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து நான் உனக்கு தருகிறேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே சங்கத்தமிழ் மூன்றும் நீ எனக்கு தா என்று கேட்டாலே அதுபோல அவை மூதாட்டி கேட்டது போல நானும் முருகனிடத்தில் எப்படியாவது ஒரு முறையேனும் கந்தனை காணலாம் என்ற ஒரு ஆசையோடு கேட்டுக்கிட்டே இருக்கேன். செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அக்கப்பட்ட யாரும் இல்ல, ஆளுங்க அளவும் இல்ல, சுத்தமுட்டு பார்க்கையில துடிப்பு அடங்கவில்ல. செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனதினிலே. பட்டுடம்பு நனையிலே பசிக்கிற மனதினிலே உன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரவில்லை. ஆசைய சொல்ல நினைச்சே சொல்லாமத்தான் விட்டேனே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்று நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. உய்யா 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 தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அவளுக்கு அளவு சுத்தமிட்டு பார்க்கையில துடிப்பு அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்திலே ஒன்று நினைச்சே தேடிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு. அம்மம்மா தம்பி என்று நம்பி
வணக்கம் வாமா கண்குடி. அடாடாடாடாடா. என்ன பாலு? ஏய் பாலு, ஏய் பாலச்சந்திரன் மாமா, யோ என்ன ஒரு மாதிரி மார்க்கமா பாட்டு பாடுறீ? என்ன எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? எனக்காக தானே? சரி, இருக்கட்டும். எப்படி என்னது உன்னை எப்படி என் வீட்டுக்கு கொண்டு இருந்தேன்? என் மகன் கண்ணு கருத்தமா காட்டுக்கு போனோம், காவலுக்கு போகணும், மறவி வரணும்னு சொல்லி அப்பா எல்லா பொறுப்பையும் நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? காவலுக்கு போகணும். என்னது? காவலுக்கு போகணும், சரி. பறவையை விரட்டணும். பறவையை விரட்டுவதற்கு முன்பாக என் தோழியை நான் கூப்பிடுவதற்கு முன்பாக என்னுடைய மாமனை நான் மனதில் எங்க பாப்பா நினைத்து கொண்டு சொல்லவா இருக்கட்டும். இருந்தாலும் எப்படி இருக்குன்னா, இதோ இதோ என் நெஞ்சிலே ஒரு பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரு ராகம், கொடி நீயே மலர்நாள், கிளை நீயே கனிநாள், மனம் போல் வாழ்வோம் துணை நீயே, ஒரே பாடல், அதோ அதோ என் பாட்டிலே ஒரு ராகம், கொடி நீயே மலர்நாள், கிளை நீயே கனிநாள், மனம் போல் வாழ்வோம் துணை நீயே.
செய்தி நன்றி வணக்கம். இருக்கடி இருந்தாலும் தோழி ஒரு பெண்ணு இருக்கிறா, அவ வர கூப்பிடுமா. இங்க ஒரு முண்டமா வர்றத ஏய். வாடி வாடி அப்படியே வாடி என் தங்கம். என்ன என்னமோ போடா. விட்டுட்டு போன அம்பத்தில் போதும் வாசிங்க. ராசா விட்டுட்டு போனானே எம்பத்துல, ரெண்டு பிள்ளைங்க கக்கத்துல, ரெண்டு பிள்ளைங்க கக்கத்துல. அந்த கதையை என்ன சொல்வேன், அந்த கதையை என்ன சொல்வேன், பக்கத்தில் அந்த கதையில என்ன சொல்றேன். மச்சியோரம் மாங்க மரம் ராசா, மாமனாரு வச்ச மரம். மச்சியோரம் மாங்க மரம் ராசா, மாமனாரு வச்ச மரம். மாங்காய் காய்க்கு ஆசைப்பட்டு, மாங்காய் காய்க்கு ஆசைப்பட்டு நான் மாமனாரை வச்சுக்கிட்டேன், நான் மாமனாரை வச்சுக்கிட்டேன். ஒட்டட ஒட்டட கம்பத்துல ராசா, விட்டுட்டு போனானே அம்பத்துல, விட்டுட்டு போனானே அம்பத்துல. போதும். ஏன் இப்படி நைஸ் கேர்ள்ஸா வந்தா தானே ரப்பு ரப்பு ரப்புன்னு ஓட்டு அடிக்கலாம். நீ ரப்பு 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 ரப்புன்னு அடிச்சுன்னா நாளைக்கு உன் பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஏன் அடிக்கிறதுல பக்குவம் வேணாமா? அப்ப நான் அடிச்சது தப்பா? அடிச்சது தப்பு இல்லை, கிடைச்சிருச்சுன்னு சொல்லி வரட்டடியா அடிக்கப்படாது. ஒரு வெறி. உனக்கு தான் வெறி இருக்கா? எனக்கு வெறி இருக்காதா? அடிக்கும் போது நைவாக அடிக்கணும், அப்புறம் தான் ரப்பு ரப்பு ரப்புன்னு அடிக்கணும். அப்போ உனக்கு அடிச்சா பிடிக்குமா? நைவா ரப்பு ரப்புன்னு அடிச்சே மறுபக்கம் பாஞ்சிருதுங்க. அப்போ அடி வெட்டு அடிதான். சொன்னா கேட்க மாட்டேன், நாசமத்து போ. இந்த பயப்புல எப்போ வந்துச்சு? ஒத்த வார்த்தையில சாஞ்சிட்டாங்க. சரி இருக்கட்டும். அப்புறம் கொட்டுக்கார போயிட்டாரா? சரி போங்க, போய் கண்ணுக்குட்டி அவுத்து விட்டாங்க. என்ன மேடம்? போய் மூத்திரத்தை பெஞ்சு விட்டாங்கண்ணே. மூத்தரம் எங்கன வைய? ஆயில வை. அடியே ஏய் வாடி, காவலுக்கு போகணும், கண்ணு கருத்தமா காவல் பார்க்கணும், வாடி வாடின்னு வர சொல்லிட்டு இவன் எங்க ஒன்னான்னு தெரியல. காட்டுக்கு போறியா? காவலுக்கு. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு புதரா பார்த்து வை. ஏலா ஏலா ஏய், நல்ல எறும்பு புதரா பார்த்து வைக்கிறேன். ஏலா என்னடா என் நாட்டு மக்களை திசை திருப்ப பார்க்கிறாயா? ஏய் இந்தடா யாரை கூப்பிடுற? மைசெட்ட ஏத்துறா. எதுல? ஓ வாயில. வேணாம், உடம்பு சரியில்லை. வாயில ஏத்துறதுக்கு உடம்புக்கு என்ன இருக்கு? அடியே முடிஞ்சிருச்சா? நம்மளாம் எங்கடி போறோம்? நம்ம எல்லாரும் காட்டுக்கு போறோம். ஆமா. எதுக்கு? காவலுக்கு. வேற வேலை போல புள்ள. 13 வருஷம் அந்த காவலுக்கு போய் போய் கடுப்பா இருக்குடி. இப்படி சொல்லாதடி. இப்படி நம்ம காவலுக்கு போறதுனால தான் நிம்மதியா வீட்டுல ஏசி ரூம்ல படுக்க முடியுது. அதுதான் உண்மை. 3 நேரத்துல சோறு தின்ன முடியுது. எங்க 3 நேரமும் தின்ன முள்ளடி இப்ப எனக்கு. அதுதான். அதுக்கு பதிலா பிய தின்னு. தோழிமா என்னடி? உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா? என்ன கேட்க? ஆளு சக்கச்சவேன்னு கலரா இருக்கியே, என்னத்தை தின்ற? நல்ல காஞ்ச பியா முரட்டு பியா தின்றேன். பிய தின்னா கலர் ஆகுமா? முகரே பாரு முகரே. நானும் எவ்வளவு வயிற்றுச்சொல்ல இருக்குன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் உனக்கு என்ன வயிற்றுச்சு அப்படியே? அந்த ஆளை கிளப்புறதுக்குள்ள நம்மகிட்ட போடு. யாரு? அடியே என்ன ஆண்டவன் எனக்கு அழகை அள்ளி கொடுத்துட்டான். கொட்டி கொடுத்துருக்கியா? உனக்கு அழகை கொடுத்துருந்தாலும் ஆண்டவன் எனக்கு ஒரு குறைய வச்சுட்டியா. என்னடா செல்லம் குறை? அழகை கொடுத்த ஆண்டவன் வேற எதை கொடுக்கல? இத்தனோண்டு சொலக படைக்காம விட்டுட்டியா. படைச்சிருந்தா சொலக மட்டும் படைச்சிருந்தியா என்ன பண்ணியிருப்பீர்? இந்த சுண்ணாம்பூர் கிராமத்துல ஒரு 5 வீடு வாங்கியிருப்பேன்.
சரி உனக்கு பொழைக்க தெரியலடி. வேணாம், நான் இப்படியே இருக்கிறதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆண்டவே உனக்கு கவட்டுக்குள்ள தங்கத்தை வச்சு அவட்டுக்குள்ள படைச்சு தங்கம் இருக்குன்னா அதை எல்லாரும் வந்து உரைச்சி பார்ப்பாங்க. உரசி பார்க்கட்டும். அப்பனாத்தான் அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு தெரியும். ஒரிஜினல் 916. செய்கூலி உண்டு சேதாரம் கிடையாது. இங்க செய்கூலி இல்ல, சேதாரம் மட்டும்தான் இருக்கும். சேதாரம் ரொம்ப கொடுக்க கூடாது. நிறைய ஆயிருது அடி. சேதாரம். வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாது. ஏன்டா சொல்லலாம் அப்படி சொல்ற? வர வர எனக்கு உலக்கே வருத்த உலகம் 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 வெறுத்து போச்சு. பெண்மணி, என்னடி? நீ இந்த உலகத்தை வெறுத்ததற்கு காரணம் என்ன? எல்லாம் ஆம்பளை பக்கியதா. ஏன் அவங்க எல்லாம் உன்னை என்ன பண்ணாங்க? ஆம்பளையில பக்கியில கண்டாலே எனக்கு எரிச்ச மயிரா. அப்படிலாம் சொல்லாதீ, ஆண்கள் தான் உனக்கு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு? பாதுகாப்பு இப்ப பாதுகாப்பு. நாளை பின்ன ஒரு கணவரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவர் தானே உனக்கு வாழ்க்கை ஃபுல்லா பாதுகாப்பா இருப்பாரு. எங்கிட்டு வாழ்க்கை பூரா பாக்குறியா? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், ஆக மொத்தம் 90 நாள் தான். அந்த அளவுக்கு நீ ஏன் விடுற? நான் எங்கடி விடுறியா? அவன் தான் விடுறியா? அவனை கை கால உடச்சு போட்டு கீழே இருக்காத அறுத்து படுக்க போட்டுறணும். அறுத்து அவிச்சு தரேன், வாயில வச்சு சாப்பிடு. கன்றாவிச்சே ஓம் புருஷன் விட்டு லூசு லூசு லூசு. அடியே, ஆம்பளைய பூரா எல்லாரையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியுமா? ஆமா, குடிகார பயிலும் இருக்கா, கஞ்சா கோருக்கும் இருக்கேன், முள்ள மாதிரி பயிலும் இருக்கா, முள்ள மாதிரி நாய் எல்லா நாய்களும் முறுக்கு. இதில் நல்லவங்களை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நோ நோ நோ. அடியே, குடிகாரனை கூட கல்யாணம் பண்ணிடலாம். ஆமா, திருத்தி போடலாம். திருத்தி போட அதுக்கு ஒரு மருத்துவமனை இருக்கு. கஞ்சா குடிக்கு பயில கூட கல்யாணம் பண்ணி போடலாம். அவங்க எல்லாம் சிவனோட சேர்ந்தவங்க. ஆனா கஞ்சா போட்டுக்கிட்டு செஞ்சாங்கன்னு வையே, என்னத்த தவம் தவம் அப்படி தவம் செய்வாகடி. ஆமா, அதுல இந்த கணேஷ் போலன்னு ஒண்ணு போடுறேன். மேடம், என்னடி உங்கள் இவ்வளவு நேரம் நீ நல்லா பேசுன, நான் காது கொடுத்து கேட்டேன். இப்போ உங்கள் வார்த்தையில் பிழை உள்ளது. நீ என்னப்பா பிள்ளை? அது பேர் என்ன? கணேஷ் போயில. நோ, அது என் பயலுக்கு வச்ச பேர் வந்து பூஸ்ட். வீட்டுல மொட்டார் வந்து எடுத்துட்டு வாங்குங்கிறேன், கொண்ட மொச்சு தக்குறதுக்கு. என்ன ஏண்டி அது பூஸ்டாடி? அதை போட்டா எனர்ஜி கொடுக்க முடியும். விளக்கமாத்து ஒரு கொண்ட வாட்டி நீ வச்சு கருமத்தை. அந்த கணேஷ் போலிய பாக்கெட் அங்க ஓபன் பண்ணும்போது வாடை இங்க குப்பீர்னு. மேடம் மேடம், அத வாடையும் சொல்லாதீங்க, மனம் சொல்லுங்க. ஏண்டி தாடி அசிங்கமா வாயில வந்துட போகுது. அதை உள்ளங்கையில போட்டு கசக்கி உருட்டி திரட்டி ஆட்டு புழுக்க சைஸ்ல எடுத்துருவாங்க. ஆட்டு புழுக்க அப்படித்தான் இருக்குமா? ஆட்டு புழுக்க போடும்போது வாரு அப்படித்தான் இருக்கும். அதை எடுத்து உதட்ட நீக்கிட்டு உள்ள இருக்கிறது அந்த நாத்த வாயோட வீட்டில் போய் பொண்டாட்டி வாயில வச்சு முத்தம் குடுப்பியா போறோம் நோச்சுன்னு. பொண்டாட்டி வாயி மணக்குமா? உனக்கு அப்படி புருஷன் தாண்டி அமையணும். அப்படி புருஷன் எனக்கு என்ன? நாக்க சுரட்டி விட்டு அடிப்பேன். உரல உலக்கை எடுத்து அவன் வாயிலே குத்தி கொண்டே விடுவேன். உலக்கணும்னு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன? நம்ம காட்டுக்குள்ள தானே இருக்கோம், வேற யாரும் கிடையாதுல்ல. ஏண்டி வயசுக்கு வந்துட்டியா? நான் வந்துட்டேப்பா. ஒரு 60 வருஷம் இருக்குமா? என்னைய பார்த்தா கிழட்டு முண்டா மாதிரி இருக்கா உனக்கு? இல்லடி, வயசு 28 வயசு. இதவே 4 வருஷமா சொல்றடி. உண்மையாலே அந்த வயசு தாண்டி. அப்ப நீ வயசுக்கு வந்துட்டேல்ல? நான் வந்துட்டேன் சாமி. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். வாட் இஸ் த? வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளைக்கு முன்னால தனியா குச்சி கட்டி உட்கார வச்சிருவாங்க. ஆமா, உட்கார வச்சதுக்கு அப்புறம் உலக்க, விளக்கமாறு, கருத்தருவா, ஆமா, இதெல்லாம் போடுறாங்களே ஏடி? அதெல்லாம் போட்டா பிள்ளை பக்கத்துல காத்து கருப்பு அண்டாம இருக்குமா? ஆமா, அதெல்லாம் அதனாலதான் போடுறாங்க. லூசு. என்ன ஏண்டி இந்த வாடகைக்காடி காத்து கருப்பு வந்து அண்டுது? ஏன் அதுக்கு பிடித்த வாடகைக்கு தானே வரும். அது யாரு சொன்னா? அவன்கிட்ட பாட்டி. கிளவிய சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க. உலக்க அதுக்கா போடுறாங்க? அதுக்கெல்லாம் உள்குத்து வேற இருக்கு. என்ன உலக்க ஏன் தெரியுமா போடுறாங்க? அந்த பொம்பளை பிள்ளை அந்த உலக்கைய தாண்டும் போது நினைக்கணுமா, எப்படி இந்த மாதிரி உலக்க பல உலக்க பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருமே. பல உலக்க கிடைக்குமா? நெல்லு குத்த, மிளகா குத்த, மல்லி குத்தடி. விளக்க மாதிரி ஏன் போடுறாங்க? வீடு கூட்ட கிடையாது. ஒரு உலக்கையோட நிப்பாட்டிக்கிட்டேன்னா உனக்கு மரியாதை. சரி, அடுத்த உலக்கைய பார்க்க நினைச்சா விளக்கமார் புஞ்சுவோங்கிறதுக்காக சில பேர் ஒரு உலக்க கூட இல்லாம கிடைக்காம தெரியுதுங்க. நீ தேர்ற இடத்துல தேடனா, கிடைக்காத இடத்துல தேடனா பாடி. எனக்குன்னு ஒன்று இருக்குடி. அந்த கருத்தருவா ஏன் போடுறாங்க சொல்லு? கரும்பு வெட்ட கிடையாது. கரும்பு வெட்டு மைத்த போடுங்க சொல்லிவிடுவேன். அது கிடையாது. அதை மீறியும் தெரியாம நீ உலக்கைய பார்த்துட்டு வந்துட்டேன்னு வையே, சரி, அந்த கருத்தருவாலை வச்சு பரட்டுன்னு கிழிச்சு போடுங்கிறதுக்காக அந்த அருவா போடுறாங்க. பரட்டுன்னு கிழிச்சா பெருசாயிருமே. பெருசா என்ன பரவாயில்ல, கோணுச்சி வச்சு தச்சுக்குவோம். இப்படிதான் இதுல விஷயங்கள் இருக்கு. தெரியாம நம்மளும் இப்படி வாழ்ந்துக்கிட்டு கிடக்குறோம். சரி, அம்மா பாத்தியா? அம்மா என்ன பார்க்கலடி. நான் என்ன அம்மா பார்க்கணும், காவலுக்கு போகணும். இல்ல உனைய பார்த்தோன்னா தான் அப்படிலாம் பண்ற. அப்படி மூத்தர் வாடகைக்கு அப்படித்தான் வரும். சரி, அம்மாவை கூப்பிடுவோமா? அம்மாவை கூப்பிட்டு காவலுக்கு போற விஷயத்த அம்மாட்ட பேசுவோம். வரவேற்பு கொடுங்க. காணாமல் போனவரை பற்றி அறிவிப்பு. இங்கு அரண்மனை வாசிக்கும் மரியாதைக்குரிய அன்பு மாமா தெஞ்சினந்தில சேர்ந்த பாலச்சந்திரன் அவர்கள் சற்று முன்பு காணவில்லை. உயரம் 5 அடி, நிறம் கருப்பு, மண்டமுடி சுருட்டையாக இருக்கும், வெள்ளை சட்டை போட்டிருப்பார். கொடுப்பவர்களுக்கு
சிரிப்பார் ஈயின் பார் கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு இந்த பெட்டி இலவசமாக தரப்படும். ஏப்பு ஏண்டா மூத்தர் இவ்வளவு நேரமாட போறாரு, நோக்குறாரு இன்னைக்கு. அப்படிதான் காசு கொடுத்துருக்காருல தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்க சொல்லி, ட்ரெஸ் வாங்க காசு கொடுத்துருக்காரு. யாருக்கு? எனக்கு. எனக்கு கொடுக்கல. 1500 ரூபா. அது சீட்டு காசா இருக்கு. கிடையாது, ஜட்டி பாடி வாங்கி வந்துட்டு. அம்மா அதுவா இந்த உட்காரட்ட அது யார ஜிஞ்சின்னா கடை ஜினக்கனா கடை ஜிஞ்சின்னா கடை ஜிஞ்சின்னா ஜிஞ்சின்னா கடை ஜினக்கனா கடை ஜிஞ்சின்னா கடை ஜிஞ்சின்னா என்னடி பட கீழே இருக்கிற தரப்பாய. அம்மா அம்மா வணக்கம். வணக்கம் வாலிகப்பல்ல நண்பத்தோட நலமா இருக்கீங்களா? அப்பா பாத்தீங்களா? ஏப்பா எதுவும் மட்டையா பாத்தியாப்பா? எனக்கு அப்படி ஒண்ணு என்ன ஆஞ்சநேயர் செலவு வச்சிருக்காங்க. பணிவான வணக்கம் சொல்லு. பணிவான எனக்கு 16 பெற்று எங்கிட்ட பெருவாழ் வாழ வேணும்படி. ஆமா கருப்பு போய் அறுத்து விட்டு சுருக்கு போய் வச்சிருக்காங்கம்மா. 5 மாதம் அஞ்சு மாசம் வரல இருக்கு. யார் நாளா? யார் காரணம்? மைசெட்டுக்காரர் தான். அவளா? போஸ்ட் மரத்தில் ஏற சொன்னா இங்கே ஏறிட்டு போயிட்டியா மனுஷன். கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? கல்யாணம்லாம் பண்ணல. அப்படி எப்படி? அது அப்படிதான் 4 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிட்டேன். ஓ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? ஆமாப்பா. கல்யாணம் பண்ணாம எப்படி நீனு? ஆசீர்வாதம் வாங்குனது ஓன்ட்ட தானே. அம்மா சரி அப்பா பாத்தியா? வேறத்தை கேட்டியா? என்ன தகவல் சொன்னாங்க?
ஏமா ஏதா புகை மூட்டமா தெரியுதா? தெரியுதாப்பா? அப்படிலாம் ஒண்ணும் தெரியல. புகை மூட்டம் தெரியல. ஆனா என்கிட்ட புகையுதோ? சரி பேசிக்க இடம் வந்தாச்சு. இடம் ரொம்ப அழகா இருக்கு. அப்பா சொல்லிட்டு அங்க பாருங்க படகுல போறாரு பாருங்க. நம்மளுக்கெல்லாம் என்ன காவல் பக்கத்துக்கு சரியாக அந்த இடத்தை வடிவமைப்பதற்காக போறாரு. அப்பா போயிட்டாருமா, அப்பா போயிட்டாருமா. அப்படி சொல்லாதே, அங்கதான் போய் இருக்குது. பழக்க தோசமா? நியாயம்னா நியாயம். நீ உக்காரு நீ போய் மூத்திர தடி. ஏய் உனக்கு இதே வேலையா இருக்கா? பொம்பளை நீ காலத்துக்கு ஆடுறதே தவிர அவளையும் வேணா வேவன் கீழே குனிஞ்சுக்கல. நீங்க தவறா பேசக்கூடாது. ஏமா? அவர் இசைக்கக்கூடிய அந்த இசைக்கு நாங்கள்லாம் மடிமையம்மா. ரொம்ப அழகான இசைதான், யாருமே கேட்க முடியாத இசை. செண்டு எடுத்துக்கலாம். உள்ள இருக்கு. அதாவது இந்த இடத்தை பண்ணிக்கணும். கண்டிப்பா. ஆளுக்கு கொஞ்சம் சேர்ந்து காவலை பார்க்கணும். நேரங்காலத்தோட நம்ம வேலையை பார்க்கணும். அதான் இந்த இடத்துல நிறைய எம்புட்டு பறவைகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அழகாக இருக்கிற இடம் பார்க்கல. மான்களும் மயில்களும் அருவிகளும் பார்க்கல எவ்வளவு ஒரு மனசு சந்தோஷமா இருக்கு. சத்தம் எவ்வளவு அழகா கேக்குது. பறவைக்கு உயிர் வந்துருச்சு நினைக்கிறேன். உயிர் வந்துருச்சு. எப்படி இந்த பறவையை மாவு கட்டலாம் போட்டு நான் குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. குறிஞ்சியிலே பூமளந்து குறுகுறுத்த வெண்ணிலங்கு பறக்குதடி முன்னாலே. தன்னால தனா தரத்தட்டினா தன்னால தனா எங்கள் குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே. பானசாந்தி அருள் எப்போதும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அம்மா இப்படியே பறவை விரட்டி இருந்தா பறவை போகாது. ஏண்டி அப்படி எப்படி போகும்? ஆமா அப்பா சொன்னது போல பறவை சாமஞ்சட்ட பூரா வண்டியில ஏத்துப்பா. எத்தனை நாடகத்தை கிளம்புங்க. அண்ணே மைசெட் கழட்டுங்க. என்னாச்சு? எப்படி காலையில ஊர்ல காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன் அதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்களா அழகா வந்திருக்கீங்க. உங்களை பார்த்து அழகா வர்றதுக்கா? என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? அழகா பாருங்க, அழகா பேசுறீங்க. இடத்துக்கு அம்மா வந்துட்டாங்களே இன்னும் ஆடாம நின்னுகிட்டே இருக்காங்களே.
பாவம் இல்லையாம்மா? இல்ல நேராயிருச்சு, அதனால உள்ளூர்காரு அவருக்கு கொஞ்சம் சீக்கிரமா அனுப்புனா கொஞ்சம். அது உள்ளூர்காரோ வெளியூர்காரோ எந்த காரா இருந்தா என்ன, நம்ம இடத்துக்கு வந்தாச்சுல. அவரை சொன்னி நீ என்னடி ஓட்டுற வாகனத்தை சொல்ற? அவங்க ஆசைப்படுறாங்கம்மா. சரி, மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. அவங்க ஆசைப்பட்டு ஆசையை கடமையை நிறைவேற்றுவது நம்மளுடைய கடமை. 2 பேர்கிட்ட இந்த விஷயத்தை கேட்போம். என்ன? முதல் தாய்மார்கள்ட்ட கேட்போம். அவங்க ரொம்ப புதனி பேசிட்டு இருக்காங்க அப்பதுல இருந்து. அங்க என்னமோ மாநாடு போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்பதுல இருந்து பேசிக்கிட்டே என்னதான் பேசுறாங்க கவனிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் போய் பேசிக்கிட்டு வரேன். அந்த அரக்கு கலர் சட்டை அந்த கூட்டம் முழுக்க பேசுது. அங்கிட்டு உள்ளவங்க நம்மளை கவனிக்கல. இந்த கூட்டம் 4 பேர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கொமெண்ட்ல குத்தி போடுவேன். என்னங்க பேசிக்கிட்டே இருக்கிய? அம்மா இப்ப அவங்ககிட்ட கேட்போம். என்னன்னு? அம்மா ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பூரா தாய்மார்கள் பூரா கை தட்டுங்க. தாய்மார்கள் மட்டும் ரொம்ப ஏமாந்து போயிருவாங்க. பாத்துக்க இங்க பத்தியா எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க. அம்மா ஆட வேணாம் அப்படின்னு ஆசைப்படுறவங்க பூரா ஆண்கள் பூரா காலை தூக்குங்க. என்ன அடி பாவி, எப்படி கீழே விழுகிற மாதிரி பாருங்க. சரி சரி, அவங்களுடைய ஆசை. நீயா சொன்ன ஆட மாட்டாங்க, நான் சொன்னா மட்டும்தான் ஆடுவாங்க. ஏண்டா அவளே உயிர் சொல்லி அவர் சொல்லி நான் ஆடல, நீ என்ன சொல்லிடுற? சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு. எப்படி? இப்பொழுது மரியாதைக்குரிய சிஸ்டர் பாடி இப்ப வாய் நிறைய சிஸ்டர்னு சொன்னீங்க. அவர்கள் சத்யபாரதி இந்த மேடையில் இப்பொழுது ஆடவில்லை என்றால் காலையில் வீட்டுக்கு போவதற்கு முன்பாகவே வேனில் அனைவரும் ஏறியதற்கு அப்புறம் தண்ணியை போட்டு ஆடுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள. வேணாண்டா, நான் ஆடிடுவேன். தொல்ல தாங்காது போற வரைக்கும். இம்ச பிடிச்சவனே, நம்ம வேலையை நம்ம பார்த்துடலாம். வழக்கம் போல் நாங்கள் ஆப்போசிட்டாக ஒண்ணு நீங்க எல்லாரும் வண்டியில போவீங்க, நான் தப்பிச்சுக்கிட்டேன். அவனும் பைக்ல தான் வந்திருக்கேன். அப்ப நீ பூ வண்டி இறங்கி இப்படி திரும்பிடுவேன் பாத்துக்கிறதுக்கு போனதுக்கு. சுட்டு நான் வந்துடுறேன். கட்டி விட பேனை உடனத்த பிள்ளைல மாங்க மரத்துல மாங்காவை பாரு, மாங்க மரத்துல தேங்காய் உடைக்கல சேர்த்து அரைக்கல திங்காம வந்தராது. அது இளமர காட்டுக்குள்ள சோளம் இருக்கு, சேக்கில வாடிக்குள்ள விலை இருக்கு. உடலூடு குண்டு பள்ளி மாங்க பிடிக்க வந்தாரு.
சேர்ந்து ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு இதழ் பண்ணாதீங்க போதும் போதும் அழகு மினால் அமுதம் நெஞ்சு நேரத்துல பூரா அதே நம்மளுக்கு. அதனால இப்ப பச்சை வெட்டலாம். அண்ணங்களை தனக்களை ஓடிப்போங்க, அழகான பச்சைகளை ஓடிப்போங்க. எல்லா பறவைகளும் ஞான பறவைகளும். ஓ, ஞானமான பறவை கூட்டம். இந்த பறவையில இப்போதைக்கு போகிற வரைக்கும் இந்த பறவை எல்லாம் அமர வைத்து காவல் பார்க்கணும். அடியே அடியே சூரியராணி என்னடி ஃபோன் நம்பர் வேணுமா? ஏமாந்து ஓவிய நீ மெதுவா கொடுத்துட்டு வா. அங்கிருந்து ஜாடியா சொல்றாருங்கிறப்பல இப்படி கேட்காதீங்க.